ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வீட்டு பன்னீர் ரோஸில் இன்றைக்கி பாருங்கள் ஒரு கொத்தில் தான் இவ்வளோ பூ பூத்துருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டா அதனால் வந்து இதெல்லாம் வெடிச்சு அப்படியே இருக்குது பாருங்கள். இது வந்து இன்றைக்கி வரும் பூ வெடித்து மலர்ந்து அது வெடிக்க முடியாத அளவுக்கு இதெல்லாம் டிஸ்டர்ப், அதான் அது வெடிச்சு அப்படியே இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள், ஒரே கொத்தில் வந்து இத்தனை பூ இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கொத்து பாருங்கள், அதே மாதிரி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கொத்து இருக்குது பாருங்கள். பாருங்கள், நல்லா டூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதான் அதே மாதிரி தான் இதில் ஃபுல்லும் பாருங்கள். இப்படி மொட்டு இருந்ததுன்னா புல்லு எப்படிங்க நல்லா விரியும். ஒரு பூவாக இருந்ததுன்னா நல்லா மலரும், பூ வெடிக்கும். அது பாருங்கள், இதே பாருங்கள், இதில் ஒரு பூ இருக்குது. நாங்கள் ஊருக்கு போன அன்றைக்கி வெடிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பூவெல்லாம் பறிச்சுக்க போகிறோம். பறித்து ஐயோ எங்கள் ஃபஸ்ட்டு இதை பாருங்க சிந்துது. ஐயோ இங்கே பாருங்கள் உதிருது. இங்கே பாருங்கள் நல்லா உதிருது, செடியிலேயே உதிருது. பார்த்து அடுத்துட்டு போய் டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்க ஒன்று. அப்படியே இப்போ பாருங்கள், அப்படியே பிடிச்சி இதெல்லோட வந்து இப்போ நம்ம பறிச்சுக்கணும். அப்படி பாருங்கள், அப்படியே எல்லாரும் உதிரக்கூடாது. அப்படியே வாசனை பாருங்கள் ஜம்முன்னு இருக்குங்க. ஐயோ உதிருது. நம்ம ஒரு பூ கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? இதை ஒடிச்சுட்டோம்னா அடுத்த பூ நல்லா பூக்கு பாருங்கள். இதை பாரு, அன்றைக்கி ஊருக்கு போயிட்டோம். பார்த்திங்கன்னா இந்த ரோஸில் வந்து அவ்வளோ ஒரு மகத்துவம் கூட இருக்குதுங்க. நாட்டு ரோஸ், பன்னீர் ரோஸ்லாம். அதுக்காக வேண்டியது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பாருங்க, ஒரு கொத்துலேயே வந்து நம்ம இத்தனை பூ பூத்துருந்தா அது எப்படிங்க நல்லா மலரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் நம்ம கொஞ்சம் இந்த வெடிச்சு பூவெல்லாம் எடுத்துடலாம். இப்போ கீழே அது போய் அது பார்த்துக்கலாம் விடுங்க. அப்புறம் பாருங்கள், இந்த நல்லா வளரட்டுங்க. பாருங்கள், இது வந்து இப்போ பாருங்கள், இதெல்லாம் எடுத்து தான் கொஞ்சம் நல்லா விரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இது அடியில் வைங்க, அப்படி சிந்தினா கூட எடுத்துக்கலாம். அப்படி பாருங்க, பூ குத்துச்சு, முள் குத்துதா? எடுங்க, கை எடுத்துங்க. முள் குத்தாத மாதிரி பார்த்துங்க. நல்லா எடுத்து விட்றாங்க, இல்லைன்னா அப்படியே இருந்தேன்னா நல்லா வெடிக்காது. பாருங்கள், இதெல்லாம் வெடிச்சதெல்லாம் எடுத்துடலாம், சரிங்களா? இன்னும் இருக்குதுங்க, முட்டெல்லாம் இருக்குது. அது வெடிச்சிருச்சு, அதை எடுத்துரு. இது சரி பறிச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு ரோஸ் செடியில் பூ பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ பூ பூத்துருக்குது. அதே மாதிரி பழைய பூ நம்ம விட்டு வடிக்க பாருங்கள், நல்லா உதிருது பாருங்கள். எடுத்துடலாம். அதை பொறிச்சிட்டு அது வலிச்சிரு. இந்தா மொட்டை இருக்குதுங்க, அது பெரிய இருக்குல்ல, வேண்டாம் விடுங்க. இது இன்னும் மொட்டை இருக்குது, இன்னும் 2 இது மொட்டை இருக்குது, வேண்டாம் விடு, இருக்கட்டும். இது பாருங்கள், பார்த்தீங்களா? இது பாருங்கள், அது பூ சாமிக்கு வச்சுக்கலாம், வைங்க. இந்த பாருங்கள், இதை வந்து இப்போ நமக்கு ஒரு வைங்க சொல்கிறேன். இது வந்து நமக்கு வந்து இப்போது ஒரு தட்டு ரோஸ் பூவாக இருக்குது, பார்த்திங்களா? நம்ம நாட்டு ரோஸு இந்த செடியில் பறித்தது தான் இன்னும் இருக்குது. அது மறுபடியும் பறிச்சுக்கலாம், வெடிக்க பறிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோ வாசனையாக இருக்குதுங்க நாட்டு ரோஸ். இது வந்து நம்ம டீ போட்டு குடிக்கலாம், ஃபேஸ் பேக்காகவும் போட்டுக்கலாம், மெயினாக பிரியாணிக்கு போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து நம்ம இவ்வளோ பூ கிடச்சிருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 பூவுக்கு மேலே கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து நாட்டு ரோஸ், பன்னீர் ரோஸ் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.